எப்பா பிக் பாஸ் உண்மையிலே டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் தான் நடத்துறீங்களா? இல்லை இந்த ஸ்கூல் பசங்க காம்படிஷன் மாதிரி லெமன் இந்த ஸ்பூன் சாக்கு பை அந்த மாதிரி ஏதாவது கேம் நடத்துறீங்களா? அப்படின்ற மாதிரி தான் நேற்று இரிட்டேஷனாக இருந்துச்சு. பட் அதெல்லாம் ஈடுகட்டும் விதமாக இன்னைக்கு நெருப்புக்குழி ஆட்டத்தை வச்சு செமையாக கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க பிக் பாஸ் அப்படின்றது தான் இன்னைக்கான அப்டேட். டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8க்கான ரிவ்யூ. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னடா டாஸ்க் இது அப்படின்ற மாதிரி தான் முதல் நாள் இருந்தது. கையில் சிவப்பு பெயிண்ட் அடித்து உங்கள் ஃபோட்டோவில் போய் தொடணும் அப்படின்ற டாஸ்க்கெல்லாம் இதெல்லாம் பிக் பாஸுக்கான அழகா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுச்சு. ஏன்னா சீசன் 1 வந்து பார்த்துருந்தீங்கன்னா ராத்திரியெல்லாம் முழிச்சிருந்துருப்பாங்க, காரில் தொங்கி நின்றுருப்பாங்க, ஒரே காரில் வெயில் வர பக்கமாக உட்காந்துருப்பாங்க. சீசன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் நின்று கண்ணாடி கூட ஒன்று பிடிச்சி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பயங்கரமான டாஸ்க்கை பார்த்த நம்மளுக்கு இந்த மாதிரி சிவப்பு பெயிண்ட் அடிச்சுன்னு போய் ஃபோட்டோவை தொடணும் அப்படின்றது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. அண்ட் அந்த டாஸ்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சையும் வந்துருச்சு. அருண் அவர்கள் வந்து கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணாரா, அந்த பிளைண்ட் ஃபோல்டை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பண்ணாரா, இல்லை ராணுவ குரலை தேட்டு அப்படியே திரும்பி போனாரா அப்படின்ற மாதிரி நிறைய இருந்துச்சு. அதே மாதிரி அருணுக்கு ராணுவ ஹெல்ப் பண்ணார், அவங்க கரெக்டாக பாயிண்ட் எடுத்தாங்க. அதே மாதிரி ராணுவுக்கு அருண் ஹெல்ப் பண்ணாங்க, அது ஒரு பாயிண்ட் எடுத்தாங்க. இவங்க 2 பேருமே அந்த பிளைண்ட் ஃபோல்டில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்கடிச்சாங்களா அப்படின்ற விவாதம் ஃபுல்லாகவே சமூக வலைத்தளங்களில் நடந்துன்னு இருக்குது. பட் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ராணுவ் கை உடஞ்சிருந்த இந்த நிலைமையிலையும் ஒரு 2 பாயிண்ட் எடுத்து அந்த நேம் போர்டில் அவரோட பாயிண்ட்டை வந்து பதிய வச்சிருக்கார் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம்தான். அதே மாதிரி அருண் எல்லா டாஸ்க்லையும் இது வரைக்குமே ஈக்குவலாக தான் விளையாடிருந்தார். இந்த டாஸ்க்லையும் அவர் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறது கேமாக பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயந்தான். இதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இஷ்டத்துக்கும் அருண் வந்து பிளைண்ட் ஃபோல்டே ஒழுங்காக கட்டலை, அவர் குரலை கேட்டு அப்படியே திரும்பி ஓடிட்டார் அப்படி இப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு இதுவாகவே வச்சுப்போமே. பட் இதுக்கு மானிட்டர் பண்ணுற பொறுப்பு வந்து பிக் பாஸ் தான். பிக் பாஸ் சொல்கிறது தான் ஃபைனலு. அந்த மாதிரி அவர் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா பிக் பாஸோட கேமராவில் நிச்சயமாக பதிஞ்சிருக்கும். அதனால் அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் பிக் பாஸ் ஒத்துருக்காரு அப்படின்னா இந்த கேம் ஃபேராக தான் நடக்குது அப்படின்றத நம்ம நம்பி தான் ஆகணும். அண்டு சரி, இதே மாதிரி தான் இந்த எல்லா டாஸ்க்கும் நடக்க போது போல், ஒரு 100 பாயிண்ட் கொடுத்துட்டு இல்லை 10 பாயிண்ட் கொடுத்துட்டு இதே மாதிரி ஓட்டிடலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னு தான் இருந்தோம். பட் இப்போ நம்மளுக்கு சமீபத்தில் கிடச்சிருக்கிற அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நெருப்புக்குழி டாஸ்க் வந்து உண்மையிலே நெருப்பாக வந்து போயிருக்கு அப்படின்னு தான் பார்க்குறோம். டெய்லி தர்பார் நேயர்களுக்காக பல அப்டேட்ஸோடு நம்ம சொல்லும்போது இந்த டாஸ்கில் யார் வின் பண்ணா அப்படின்ற தகவலையும் நம்ம வந்து சொல்கிறோம். இந்த நெருப்புக்குழி டாஸ்கில் வந்து ரயான் அவர்கள் ஜெயிச்சு 5 பாயிண்ட் வந்து ஃபுல்லாக வாங்கியிருக்கிறாரு. அண்ட் இன்னொரு டாஸ்க்கும் 3வது டாஸ்க்கும் ஒன்று நடந்து மிட் நைட் டாஸ்க் மாதிரி நடந்து அதில் விஜய் விஷால் அவர்கள் 10 பாயிண்ட்டும் வாங்கியிருக்காரு. எஸ், நம்ம ப்ரோமோவில் வந்து நம்ம பார்த்துருப்போம், என்னடா இது ஒரே டாஸ்கில் அவுட் ஆனவங்களாம் கூட ஆடுறாங்களே அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சிருப்போம். அது 3வது டாஸ்க். ஸோ மொத்தமாக 3 டாஸ்க் நடந்திருக்கு. அதில் வெற்றி பெற்றவர்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து அருணும் ராணுவும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். செகண்ட் டாஸ்கில் ரயான் வந்து 5 பாயிண்ட் எடுத்திருக்கிறாரு, சௌந்தர்யா 4 பாயிண்ட் எடுத்திருக்கிறாங்க. அடுத்த 3 பேர் யார் அப்படின்ற தகவல்கள் இன்னும் நம்மளுக்கு தெரியல. அண்ட் 3வது டாஸ்க்கும் நடந்து விஜய் விஷால் சொலையாக 10 பாயிண்ட் எடுத்திருக்காரு அப்படின்றது தான் இப்போதுக்கான அப்டேட். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சௌந்தர்யா 4 பாயிண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. என்னடா இது, சௌந்தர்யாலாம் ஃபிசிக்கல் டாஸ்க் மாதிரி ஆடி இப்படி ஜெயிச்சிருக்காங்களா அப்படின்ற ஒரு அதிர்ச்சி நம்மளுக்கு ஏற்பட்டுச்சு. ஏன்னா இந்த நெருப்புக்குழி டாஸ்க் அப்படின்றது பயங்கரமான ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக தான் இருக்குது. அதில் எப்படிடா சௌந்தர்யாலாம் ஜெயிச்சாங்கன்னு பார்த்தா இப்போ தான் நல்லா தெரியுது. ஜாக்லின் ஆகட்டும், ரயான் ஆகட்டும், மஞ்சரி ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக ஸ்ட்ராட்டஜி போட்டு ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு அந்த ஆட்டத்தை குழப்பி போடுறதுல அவங்க ஃபேமஸ் தான். இந்த வாட்டியும் அதே தான் பண்ணியிருக்காங்க. ஜாக்லின், மஞ்சரி, ரயான் பேசும்போது என்ன பேசியிருக்காங்கன்னா, ஓடி போய் ஃபோட்டோ எடுக்கும்போது நம்மளுடைய ஃபோட்டோவே நம்ம எடுத்துக்கலாம், அப்போது யாராலையும் அதை வந்து பேர்ன் பண்ண முடியாதுன்ட்டு. புரியாதவங்களுக்காக நான் திரும்பி சொல்கிறேன். இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் 24/7 பார்த்தாலும் நம்ம சொல்கிறோம், இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல ஃபோட்டோ எல்லாம் மாட்டி வச்சுருப்பாங்க. ஓடி போய் அந்த ஃபோட்டோவை எடுத்து பக்கத்தில் இருக்கிற மணி அடிச்சுட்டு நேராக இன்னொரு இடத்துல போய் மாட்டிட்டு அதை நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டணும். இதுதான் இந்த டாஸ்க். இதுதான் நெருப்புக்குழி டாஸ்க். ஸோ நீங்கள் வெறும் ஃபோட்டோவை மட்டும் யார் ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்க அப்படின்றது மட்டும் முக்கியம் கிடையாது. அந்த ஃபோட்டோவை எடுத்து பக்கத்தில் இருக்கிற மணியையும் அடிக்கணும். போய் யாரோட ஃபோட்டோவை முதல்ல கொளுத்துறாங்களோ அந்த பிளேயர் வந்து எலிமினேட் ஆகிடுவாங்க அந்த போட்டியிலேருந்து. ஸோ இதுதான் இதற்கான ரூல்ஸாக இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின், ரயான் எல்லாம் அவங்கவுங்க ஃபோட்டோவே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ வேறு யாராவது இன்னொருத்தரோட ஃபோட்டோவை கொளுத்துவாங்க, அதனால் அவங்க தான் எலிமினேட் ஆவாங்க, நம்ம எலிமினேட் ஆக மாட்டோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டு இவங்க விளையாடி இருக்காங்க. இது சரியா தப்பா அப்படின்றதெல்லாம் ரெண்டாவது. பட் இந்த கேமில் வந்து இது ஒரு சுவாரஸ்யத்தையே கூட்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மற்றவங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரன் ஃபஸ்ட் எடுத்தோடனே சூப்பராக ஒரு மேட்ரு பண்ணார். நேராக ஓடி போய் ராணவோட ஃபோட்டோவை எடுத்து அதை கொளுத்தி விட்டார்.
இது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லலாம். ஏன்னா ராணாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக ஜெய்ஜாண்டிக் ஃபிகராக இருக்கும்பொழுது அவர் கை மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா மிகப்பெரிய பலசாலியான ஒரு போட்டியாளராக மாறி இருப்பார். ஏன்னா வரப்போகிறது எல்லாமே ஃபிசிக்கல் டாஸ்க் தான் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஃபிசிக்கல் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ராணாவுடைய உடல்வாகு அப்படின்றது ரொம்ப பெரிய பலமாகத்தான் இருக்கும். அவருக்கு கை அடிபட்டிருக்கு அப்படின்ற இன்னொரு சமயத்தில் சப்போஸ் அவங்க கட்டு கட்டிட்டு வந்தாலே இவ்வளோ பெரிய ஃபிசிக்கல் டாஸ்கில் உடனே ஆட முடியுமா அப்படின்றதும் சந்தேகம் தான். அந்த மாதிரியெல்லாம் ஆடுற மாதிரி வச்சுட்டா உடனே மக்கள் பயங்கரமாக கொஷின் கேட்டுருவாங்கன்றதை வச்சுக்கோங்க. என்னப்பா இது இவனால் ஆடவே முடியாதுன்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே வந்து ஃபிசிக்கல் டாஸ்க் ஆடுறானா அப்படின்ற கேள்வியும் ஒரு பக்கம் வரும். சப்போஸ் அப்படி ஆடினாலும் இந்த ஒரு ஹார்ஷான ஃபிசிக்கல் டாஸ்கில் கீழே விழுந்து மீண்டும் அடிபட்டு வேறு ஏதாவது பெரிய பிரச்சனை ஆனால் அது ராணாவுக்கு ஒரு பெரிய நெகட்டிவாக இருக்கும் அப்படின்ற நோக்கத்தில் முத்துக்குமரன் அவர்கள் முதல்ல எடுத்தோடனே ராணாவை எலிமினேட் பண்ணது ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்குறேன். கேமுக்கும் அது நல்லது அண்டு ராணாவுக்கும் பர்சனலாகவே அது நல்லது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரை எலிமினேட் ஆகின்னு இருக்கும்போது இவங்க பயங்கரமாக ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு வேணாம் நம்மளோட ஃபோட்டோ நம்மளே எடுத்து வச்சிங்கன்னா யாராலையும் அதை எரிக்க முடியாது. ஸோ இந்த டாஸ்கில் இந்த மாதிரி எலிமினேட் பண்ணியே நம்ம கடைசியில் ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்னு ஜாக்லின் ரயானெல்லாம் எடுத்துருக்காங்க. அந்த வகையில் ரயான் 5 பாயிண்ட்டை முழுசாக கைப்பற்றியிருக்கார் அப்படின்றது தான் நம்மளுக்கு கிடைத்த தகவல். அண்ட் சௌந்தர்யாவோட கேம் உண்மையிலே பயங்கரமாக வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒவ்வொருத்தரோட பேரண்ட்ஸும் வந்து போனதுக்கப்புறம், குறிப்பாக நண்பர்கள் வந்து போனதுக்கப்புறம், காதலர்கள் வந்து போனதுக்கப்புறம், அந்த காதலுக்கான சம்மதம் பெற்றோரிடமிருந்தும் காதலன்கிட்ட இருந்தும் கிடைச்சதுக்கப்புறம் எல்லாரும் வேறு லெவல் கேம் ஆட போகிறாங்கன்றதை முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட அது உண்மையாகியிருக்கிறது. சௌந்தர்யா வெறும் பிஆரை மட்டும்தான் அவங்க ஆடுறாங்க அப்படின்றத நம்மளே பல இடத்துல சொல்லியிருந்தோம். ஆனால் உண்மையான கேமை இன்றைக்கி தான் காமிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்து நம்மள சௌந்தர்யாவோட பிஆர் அப்படின்ட்டு எல்லாருமே கிண்டல் பண்ண போகிறீங்க. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. ஆனால் 24/7 சௌந்தர்யாவோட கேமை பார்த்தவங்களுக்கு தான் எந்த அளவுக்கு வெறித்தனமாக சௌந்தர்யா ஆடினாங்க அப்படின்றது தெரியும். இதுக்கு முன்னாடி இந்த ஃபிசிக்கல் டாஸ்க் பற்றிலாம் சொல்லும்போது பவித்ராவை நம்ம சொல்லியிருப்போம். பவித்ரா வந்து பயங்கரமாக ஃபிசிக்கல் டாஸ்கில் உயிரை கொடுத்து விளையாடுறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக கேப்டன்சி கிடைக்கல. அட்லீஸ்ட் டிக்கெட் டு ஃபினாலியில் அவங்க பேர் கிடைக்கணும், அவங்களுக்கு அது டிக்கெட் கிடைக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் பவித்ராக்கெல்லாம் டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரே ஒரு டாஸ்கில் மொத்தமாக தூக்கி சாப்பிட்ருக்காங்க சௌந்தர்யா. அதே சமயம் ஓட்டிங் பேட்டர்னில் என்ன நடக்குது அப்படின்றதையும் பார்க்கணும். ஏன்னா சௌந்தர்யா தான் எப்போவுமே பிஆர் வச்சு ஓட்டிங் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த முறை தீபக்குக்கு பயங்கரமான ஓட்டிங் நடந்துனுக்கு அப்படின்றது தான் ஆச்சரியமான விஷயமா இருக்குது. காரணம், தீபக் முத்துக்குமரனோட ஓட்டெல்லாம் தீபக்குக்கு போகுதோ அப்படின்றது தான் ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. தீபக்கு 4 ஓட்டு விழுந்த போதே முத்துக்குமரன் வந்து தீபக் அண்ணன் மேலே எதுக்கு போடுறீங்க, மற்றவங்கள போட்டிங்கன்னா எல்லாருமே நாமினேஷனுக்கு வருவாங்கன்னு ஒரு பாயிண்ட் வச்சுருந்தாரு. பட் அதே சமயம் முத்துக்குமரன் கிட்டே பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ணாத ஒரு நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபக் தான். தீபக்கை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளே கண்டென்ட்டும் நிறைய கொடுத்துருக்காரு, சண்டை போட்டிருக்காரு, கருத்து முன் வச்சிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. பட் முத்துக்குமரன் அப்படின்ற ஒரு ஃபேக்டர், அந்த பிளேயர் வந்து ஓவராலாக ஓட்டிங்கில் லீட் ஆகின்னு இருக்கும்போது அந்த பிளேயருக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிற பிளேயர் அப்படின்ற ஒரு ஃபேக்டரும் தீபக்கு மிகப்பெரிய அளவில் ஹெல்ப்பாக இருக்குது. இந்த வாரம் பார்த்திங்கன்னா முதல்ல சேவ் பண்ணக்கூடிய நபராக நிச்சயமாக தீபக் தான் இருப்பார். அண்ட் இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் தீபக் இன்னும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலை. அவ்வளோ ஏன் முத்துக்குமரன் அவர்கள் கூட ஓப்பன் பண்ணலை. பட் அவங்க தொடர்ந்து ஒரு டஃப்பான கேம் தான் கொடுத்துருக்காங்க. முத்துக்குமரன் இந்த டாஸ்க் 2ல் வந்து வெளியேறிட்டார். அவர் டாப் 5ல் கூட இல்லை. பாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருந்துச்சுன்னா, கடைசி வரைக்கும் நிற்கிறவர் அந்த கேமில் 5 பாயிண்ட்டு கிடைக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு செகண்ட் பிளேஸுக்கு வரவருக்கு 4 பாயிண்ட்டு, 3, 2, 1ன்னு கிடைக்கும். ஸோ 10 பேர் ஆடுறாங்க. அந்த 10 பேரில் 5 பேருக்கு பாயிண்ட்டே கிடையாது. மீதி 5 பேருக்கு குறைந்தபட்சம் 1 பாயிண்ட்டோ 2 பாயிண்ட்டோ கிடைக்கும். இதனால தான் ஜாக்லின் மஞ்சள்லாம் அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் அந்த 5 பேர்லேயுமே ஒரு பிளேயராக வர முடியவில்லை முத்துக்குமரன் அவர்களை பொறுத்த வரைக்கும். பட் ஸ்டில் முத்துக்குமரனை பொறுத்த வரைக்கும் அவர் தான் டைட்டிலே வின் பண்ணுற அளவுக்கு இருக்கிறாரு. அவர் பணப்பெட்டியும் தூக்க தேவையில்ல, டிக்கெட் டு ஃபினாலேயும் போக தேவையில்ல, பொறுமையாக ஆடினாலே போதும் அவர் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற அளவு தான் அவரும் இருக்கிறாரோன்னு டவுட் வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பயங்கரமான பங்களிப்பு கொடுத்திருந்த முத்துக்குமரன் இதில் போதுமான அளவுக்கு பங்களிப்பு கொடுக்குறாரா இல்லையா அப்படின்ற சந்தேகம் வருது. பட் ஸ்டில் முத்துக்குமரன் அவரோட நேச்சுரல் கேமை தொடர்ந்து ஆடிக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக அந்த டைட்டிலையும் தூக்கலாம் அப்படின்றது தான் நிதர்சனம். இந்த டிக்கெட் டு ஃபினாலேயில் யார் உண்மையிலே டஃப்பாக ஆடுறாங்க, யார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.